வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்பெல்லிங் ரூல் பார்க்க போறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபோனிக்ஸ் லெசன்ல ஒரு ஸ்பெல்லிங் ரூல் பார்த்தோம். ஃபிளாஸ் ரூல்ன்ட்டு. இது செகண்ட் ரூல். இந்த ரூல்ல நம்ம வந்து இச்ன்ற ஒரு சவுண்டுக்கு நம்ம சிஹெச் போடணுமா? இல்ல டிசிஹெச் போடணுமா? அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே குழந்தைங்க வந்து ஸ்பெல்லிங் மெமரைஸ் பண்ணாங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி மெமரைஸ் பண்ண ஆரம்பிக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் அப்படியே சென்டென்ஸ் மெமரைஸ் பண்றது, பேராகிராஃப் மெமரைஸ் பண்றதுன்னு கடைசி வரைக்கும் மெமரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ, அதனால உங்கள எவ்வளோ ஈஸியா ஸ்பெல்லிங் எழுத வைக்க முடியுமோ, அந்த மாதிரி எழுத வைக்கிறது நல்லது. பொதுவாவே ஃபோனிக்ஸ் தெரிஞ்ச குழந்தைங்க சவுண்ட பிளெண்ட் பண்ணி எழுத ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாரி எழுதுறது தான் நல்லது. சோ, அந்த மாதிரி எழுதுறப்போ, இந்த மாரி ரூல்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறப்போ, அவங்க ஈஸியாவே கரெக்ட்டான ஸ்பெல்லிங்கா எழுதிருவாங்க. சோ, இந்த இடத்துல நாம இச்ன்ற ஒரு சவுண்டுக்கு நம்ம சிஹெச் இல்லன்னா டிசிஹெச் இதுல எத போடணும் அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவா இச்ன்ற சவுண்ட் வார்த்தையுடைய தொடக்கத்துல பிகினிங் ஆஃப் த வேர்ட் வந்துச்சுன்னா, அப்ப நம்ம வெறுமனே சிஹெச் தான் நம்ம போடுவோம். இப்போ சாப்ன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாவே குழந்தைங்களுக்கு கத்துக் குடுக்குறப்போ சின்ன சின்ன வார்த்தைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ சாப் அப்படிங்கிறப்ப இச்சு ஆ, சா அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இச்சு ஆ அப்படிங்கிறப்போ ஓங்கிற எழுத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ சா, ப் இப்புங்கிறப்போ நம்ம பி. அதே மாரி சின்னுன்னு எழுதணும். இச்சு இ, சி, இன், சின் அவ்வளோதான். சோ சாட் அப்படிங்கிறப்போ இச்சு ஆ, ச, இட், சாட். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள உங்கள நீங்க எழுத வைக்கலாம். சோ வார்த்தையுடைய பிகினிங்ல இச்சுன்னு வர்றப்போ நம்ம சிஹெச்ன்னு மட்டும் போட்டோம். இப்போ வார்த்தையுடைய இடையிலயோ, மிடில்லயோ, கடைசிலயோ இச்சுன்ற சவுண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம இந்த ரூல அப்ளை பண்ண போறோம். சோ என்ன ரூல் அப்படின்னா, வார்த்தையுடைய நடுவுலயோ, கடைசிலயோ ஒரு சிங்கிள் வவல் வந்து, அதுக்கு பக்கத்துல இச்சுன்ற சவுண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாம டிசிஹெச் போடணும். வெறும் சிஹெச் இல்ல, டிசிஹெச்ன்னு போடணும். இப்ப நம்ம சிங்கிள் வவல்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வவலுடைய சவுண்டு அ, ஏ, இ, ஆ, அ. இந்த சவுண்டா இருக்கணும். அத நீங்க கவனிச்சுக்கோங்க. இத நம்ம வந்து ஷார்ட் வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல மேஜிக் இ வர்ற சமயங்கள்ல இதோட பேர சொல்லுவோம் நம்ம. அத வந்து நம்ம லாங் வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஏ, இ, ஐ, ஓ, யு அப்படின்னு இதோட பேரே சவுண்டா வரும். அது வந்து லாங் வவல் சவுண்ட். நம்ம இதோடைய பேசிக் சவுண்ட் ஷார்ட் வவல் சவுண்டா இருக்கணும். ஒரே ஒரு வவல் வரணும். அதுக்கு பக்கத்துல வர இச்சுக்கு நம்ம டிசிஹெச் போட போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். இப்ப மேட்ச். இம்மு, அ, மே. சோ இந்த இடத்துல மே, இச்சு. சோ இந்த அ பக்கத்துல இச்சுன்ற சவுண்ட் வந்துருச்சு. சோ ஒரே ஒரு வவல் ஆன்னு ஒரு ஷார்ட் வவல் சவுண்ட். அதுக்கு பக்கத்துல இச்சுன்றதுனால நம்ம டிசிஹெச் போட்டிருக்கோம். ஃபெட்ச். ஃபே, இச், ஃபெட்ச். அவ்வளவுதான் இல்லையா? சோ ஃபே அப்படின்னா இஃப், ஏ, ஃபே. அதுக்கு பக்கத்துல இச்சுன்ற சவுண்ட் வருது. கடைசியா இருக்கிறது ஒரு சிங்கிள் வவல். ஏன்னு ஷார்ட் வவல். சோ அதுக்கு பக்கத்துல நம்ம டிசிஹெச் போட்டிருக்கோம். இப்ப பாருங்க கிளட்ச். இக்கு, இல்லு, கில், அ, க்ள. அன்னா நம்ம யூ போடுவோம். இது வவல் பக்கத்துல இச்சு சவுண்ட் இருக்கு. சோ டிசிஹெச். இந்த மாரி இங்க இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன். கேட்ச், பேட்ச், வாட்ச் இந்த மாரி நம்ம நெறைய வார்த்தைகள் சொல்லலாம். ஸ்டிட்ச், கிச்சன், ஸ்விட்ச் இந்த மாரி எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வவல் பக்கத்துல இச்சு வருது. அதனால நம்ம டிசிஹெச் போட்டிருக்கோம். சோ இது வந்து ஜெனரல் ரூல். இந்த மாரி வார்த்தைகள் நீங்க நெறைய எழுத வச்சீங்களான்னா, அவங்க ரொம்ப ஈஸியாவே எழுதிருவாங்க. சரி. இப்ப நம்ம சொன்னோம் சிங்கிள் வவல், ஷார்ட் வவல் சவுண்ட் பக்கத்துல மட்டும் தான் நம்ம டிசிஹெச் போடணும். இல்லையா? இப்ப அதுவே டபுள் வவலோ இல்லன்னா கான்சனன்ட்டோ வந்தா அதுக்கு பக்கத்துலலாம் நம்ம டிசிஹெச் போடக்கூடாது. வெறும் சிஹெச் தான். சோ ஒரே ஒரு வவல், ஷார்ட் வவல் சவுண்ட். அது பக்கத்துல மட்டும் தான் நம்ம டிசிஹெச் போடணும். இப்ப பீச்ன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இ சவுண்டுக்கு இஏ போட்டிருக்கோம். 2 வவல். அதுக்கு பக்கத்துல வெறும் சிஹெச் தான். அதே மாரி ரீச். இ, ஈ சவுண்டுக்கு இஏ போட்டிருக்கோம். 2 வவல். அப்ப வெறும் சிஹெச் தான். கவுச். ஔன்னா ஓயு. இக்கு, ஔ. கவ் போட்டாச்சு. இதுக்கு பக்கத்துல இச்சு. சோ அதனால வெறும் சிஹெச் தான். அதே மாரி கோச் பாருங்க. இக்கு, ஓ. கோ டபுள் வவல்ன்றதுனால சிஹெச். பவுச் டபுள் வவல்ன்றதுனால சிஹெச். பெஞ்ச் பாருங்களேன். பே, இன், பென், இச்சு. சோ இந்த இன்ன்ன்ற ஒரு கான்சனன்ட் பக்கத்துல இச்சு. அதனால சிஹெச் தான். அதே மாதிரி இங்க நெறைய வார்த்தைகள் குடுத்திருக்கோம். மார்ச். சோ பஞ்ச், லஞ்ச் இந்த மாரி எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா, கான்சனன்ட் பக்கத்துலயோ, டபுள் வவல் பக்கத்துலயோ நம்ம வெறும் இச்சு தான் போடுவோம். சிஹெச் தான் போடுவோம். சோ இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஷார்ட் வவல் சவுண்ட் ஒரே ஒரு வவல் வந்ததுன்னா, அதுக்கு பக்கத்துல மட்டும் டிசிஹெச் போடணும்னு சொன்னாலே போதும். மத்த எல்லா இடங்கள்லயும் அவங்க சிஹெச்சே போட்டுக்குவாங்க. சோ இதுக்கு சில எக்செப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய குழந்தைங்க ஒரு 3 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இவ்ளோ சொன்னாலே போதுமானது. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் என் குழந்தைக்கு நல்லாவே புரியும். நான் சொல்லி தர முடியும் அப்டின்னா,
நீங்க இதுக்கப்புறம் வர விஷயங்களையும் நீங்க சொல்லலாம். இப்போ சில எக்செப்ஷனல் வேர்ட்ஸ் இருக்கு இங்க. ரொம்ப நெறையலாம் இல்ல. ஒரு 4, 5 வார்த்தை தான் இருக்கு. இங்க ஒரு 4 வார்த்தை இங்க நம்ம குடுத்துருக்கோம். விச் அப்படின்ற வார்த்தையில ஒரு வவல் தான் இருக்கு. இது பக்கத்துல நம்ம டிசிஹெச் போல சிஹெச் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதே மாரி ரிச், மச் அண்ட் சச். இந்த வார்த்தைகள ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்செப்ஷனல் வேர்ட். இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி எக்செப்ஷனல் வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யுது. இது தவிர, அடுத்து நம்ம பார்க்க போற விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். இப்போ ஒரு வார்த்தையில நம்ம வந்து டபுள் வவல் பக்கத்துல இச் வந்ததுன்னா வெறும் சிஹெச் தான் போடணும்னு சொன்னோம் இல்லையா? அது பக்கத்துல பக்கத்துல வரணும்னு இல்ல. ஒரு வார்த்தையில 2 வவல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இச் சவுண்ட் வந்தாலும் நம்ம சிஹெச் தான் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈன்ற ஒரு வவல் பக்கத்துல தான் இச் வருது. பட் இந்த வார்த்தையில மொத்தமா இதுவரைக்கும் 2 வவல் வந்துருச்சு இல்லையா? அப்ப நம்ம சிஹெச் தான் போடணும். சாண்ட்விச் பாருங்களேன். சாதாரணமா விச்சு, சூனியக்காரி. அந்த மாரி அர்த்தத்துல விச்சுன்னு எழுதுனோம்னா, இங்க ஒரு வவல் தான் இருக்கு. அது பக்கத்துல நம்ம டிசிஹெச் தான் போட்டுருக்கோம். பட் சாண்ட்விச்ல பாருங்களேன், இந்த வார்த்தையில மொத்தமா 1, 2 இந்த 2வது வவல் பக்கத்துல தான் இச் சவுண்ட் வருது. அப்ப நம்ம வெறும் சிஹெச் தான் போடணும். ஸ்பினாச் ஒரு வவல், 2வது வவல் பக்கத்துல தான் இச் வருது. வெறும் சிஹெச் தான். அட்டாச் 2 வவல், 2வது வவல் பக்கத்துல தான் சிஹெச். ஆனா, கிச்சன்ல 2 வவல் இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். 2வது வவல் பக்கத்துல சிஹெச் வரல. ஃபர்ஸ்ட் வவல் பக்கத்துல தான் இச் சவுண்ட் வந்திருக்கு. அதனால தான் நம்ம டிசிஹெச்ன்னு போட்டிருக்கோம். சோ இந்த வீடியோல நாம இச்ன்ற ஒரு சவுண்டுக்கு சிஹெச் யூஸ் பண்ணணுமா? இல்ல டிசிஹெச் யூஸ் பண்ணணுமா? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்பெல்லிங் ரூல் கண்டிப்பா நீங்க ஒரு டீச்சரா இருக்க பட்சத்திலயோ, இல்ல ஒரு பேரண்டா இருக்க பட்சத்திலயோ, குழந்தைங்களுக்கு டீச் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ சோ மச்.